கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 71:5. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். ஆம் தேவச்சனங்களே, அருமையான வசனம் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுது. நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு டார்கெட், பர்பஸ், கோல் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அமைச்சுக்கிடுவோம். ஒரு ஓட்டப்பந்தய வீரனை எடுத்துக்கொண்டா கூட அவன் ஓட வேண்டிய எக்ஸ்ட்ரீம், ஒரு கடைசி முனைன்னு சொன்னால் அந்த எல்லைக்கோடு, அந்த கோல், அதுக்கு முன்னாடி நின்னாலும் அவன் தோற்று போய்விடுவான். அதை தாண்டி சென்றாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, அவனுடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். எல்லைக்கோட்டை அடைந்த பிறகு திரும்பியும் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் இன்னும் ஒரு பல மைல் ஓடுவேன்னு சொன்னால் அது புத்தி இல்லாத காரியம். இதே போல தான் நம்ம லைஃப்பில் நிறைய எல்லைகள் நம்ம வச்சுருக்கிறோம், நிறைய கோல்ஸ் வச்சுருக்கிறோம். நம்ம வீடு சேரணும்னா நம்ம ஊருக்கு வரணும், நம்ம தெருவுக்கு வரணும். நம்மளுடைய ஸ்ட்ரீட்டில் நம்ம தெருவில் எத்தனாவது வீடு, எந்த மேலே அப்பார்ட்மெண்ட்னா மேலே போகணும். மேலே போனாலும் 1 2 3 வீடு இருக்குன்னா அதில் உங்கள் வீடு எதுன்னு, உங்கள் டோர் எது, உங்கள் நம்பர் எதுன்னு, இப்படி தெளிவாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோல் இருக்குது. பிள்ளைகளுடைய ஸ்கூல்கள், வேறு ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் உட்கார முடியாது. உங்கள் பிள்ளைகள் எந்த ஸ்கூலில் படிக்குதோ அந்த ஸ்கூலுக்குள்ளே தான் போக முடியும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்னொரு ஐடி பிரான்ச்சில் போய் நீங்கள் உட்கார முடியாது. அதே போல் தான் ஒரு ஊழியம் செய்தாலும் கூட கர்த்தர் ஒரு அழைப்பில் அழைத்திருக்கிறாருன்னா இன்னொரு அழைப்பில் நம்ம தலையிட முடியாது. ஸோ தேவ ஜனங்களே, எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு கோல் இருக்கிறது. நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் யோசித்து பாருங்கள், ஒரு கோலோடு தான் நடப்போம். காலையில் எழும்புகிறோம், சமையல் செய்ய போகிறோம். அந்த சமையலில் ஒரு கோல் இருக்குது. இன்றைக்கி எதை செய்ய போகிறோம், ஏதாவது ஒன்று செய்கிறோம். தோசைனா தோசை, இட்லினா இட்லி. தோசையும் இட்லியும் சேர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. தோசை செய்கிற அந்த தவாலை இட்லியை செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு பர்பஸ், ஒரு திட்டம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம். தாவீது சொல்லுகிறார் அருமையான ஒரு வசனத்தில், அந்த பார்த்த வசனத்தில் அழகாக சொல்லுகிறார், கர்த்தாவே, நீரே என் நோக்கம், யூ ஆர் மை கோல் லார்ட், ஐ லாங் ஃபார் யூ. உண்மையே நான் என்ன செய்கிறேன், நோக்கமாக வச்சுருக்கிறேன், எல்லை குறியாக வைத்திருக்கிறேன். உங்களை வைத்து தான் நான் முன்னாடி ஓடுகிறேன். கோலியாத்தை எதிர்க்கும் பொழுது கூட மனுஷ பலன் இல்லை, சரீர பலன் இல்லை, படை பலன் இல்லை, உண்மையே நான் நோக்கமாக வச்சுருந்தேன்ப்பா, இன்றைக்கி நான் வாழ்கிறது உங்களாலன்னு சங்கீதக்காரன் தாவீதால சொல்ல முடியும். அது மட்டும் சங்கீதக்காரன் சொல்லவில்லை. நீங்கள் இந்த சங்கீதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதக்காரர் தாவீது பட்ட நெருக்கம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. குகையில் மறைந்து கொண்ட அனுபவங்கள், விழுந்த அனுபவங்கள், யுத்த அனுபவங்கள், எல்லா இடத்துலையும் கர்த்தரையே முன்னாடி நிறுத்தி வாழ்க்கையில் சாதனை படைத்த நபர் தான் இந்த தேவ மனிதர். ஸோ தேவ ஜனமே, நம்ம லைஃப்பில் நம்ம நோக்கம் தேவனாக இருக்கும் என்றால் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை கைவிடவே மாட்டார். இன்றைக்கி உங்கள் நோக்கம் எதாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை தான் ஆண்டவர் உணர்த்தினார். தேவ ஜனங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்குது? பிள்ளைகளுக்கு ஃபீஸ் தேவை இருக்கலாம், குடும்பத்தில் பொருளாதார தேவை இருக்கலாம், எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம நோக்கம் எது? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஸோ தேவ ஜனங்களே, நீங்கள் ஆண்டவரை முன்னாடி தேடி பாருங்களேன், பின்னாடி எல்லாம் ஓடி வரும். ஒருவேளை அது வராமல் இருக்குதுன்னா ஏதோ விதத்தில் சத்ரு உங்களை கசந்து போக வைக்கணும்னு நினைக்கிறான். ஆண்டவருடைய அன்பை உங்கள் வாழ்க்கையில் சோதிக்கணும்னு அவன் நினைக்கிறான். நீங்கள் அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. என்ன ஆனாலும் என் அப்பா நல்லவர், எத்தனை சோதனையிலும் அவர் என்னை சாதனை படைக்க வைப்பார்னு உள்ள நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீங்க. கர்த்தர் வெகுமதியை தருவார். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு தர்றதுக்கு லேட் ஆகுதுன்னா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, வெயிட்டாக தருவார். இந்த விலங்குக்குள்ளாடி ஒரு காம்படிஷன் வந்துச்சான். எல்லா விலங்குகளும் குட்டி போடும். கோழிகளை பார்த்திங்கன்னா தினமும் ஒரு முட்டையை போட்டுரும். வேறு எல்லா விலங்குகளும் சீக்கிரமாக அதனுடைய குட்டிகளை போட நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த யானை மட்டும் கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுத்துக்கிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது போடும் பொழுது பூமி அதிர்ற மாதிரி போடுமா. எல்லா விலங்குகளும் அதை பரியாசம் பண்ணுமா. இத்தனை ஆண்டுகளா, இத்தனை நாட்களா, உனக்கு ஏன் ஒரு குட்டி போட முடியாதா அப்படின்னு சொல்லி கொண்டு பரியாசம் பண்ணலாம். ஆனால் அந்த யானையினுடைய குட்டி தரையில் விழும் பொழுது உலகம் அதிர்ற லெவலில், மற்றவர்கள் பார்க்குற லெவலில்
ஒரு பெரிய குட்டியாக அது போடும். ஸோ தேவ ஜனமே, நம்ம காத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களை அற்பமாக நினைக்கிறவங்க முன்னாடி ஆண்டவர் உங்களை தலைகுனியை விடவே மாட்டார். உங்களை கழுக போல எலும்ப பண்ணுவார், பறக்க பண்ணுவார். நீங்கள் எலும்புவீர்கள், பறப்பீர்கள், ஓடினாலும் இலைப்படைய மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுடைய நோக்கம் நீங்கள் தான்ப்பா. இந்த நாளில் எங்கள் நோக்கம் நீங்கள் தான்ப்பா. You are our focus, O Lord. You are our goal. You are our purpose. You are our target. நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம். நீங்கள் தான் இந்த ஜனங்களுக்கும் நீங்கள் தான்ப்பா வழிகாட்டுறவர். நீங்கள் தான் பாதை காட்டுறவர். நீங்கள் தான் அற்புதம் செய்கிறவர். நீங்கள் தான் மாற்றங்களை தருகிறவர். நீர் தான் வியாதிகளை குணமாக்குறவர். நீர் தான் அற்புதங்களை செய்கிறவர். நீர் தான் ஆண்டவரே. இந்த வருடம் நீரே எல்லாமாக எங்களுக்கு இருங்க. எங்களுடைய நோக்கமெல்லாம் உண்மையில் இருக்கட்டும் அப்பா. நீர் எங்களை பலப்படுத்தும். இந்த நாளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம், சாட்சிகள் கேட்குறோம், ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வருகிற திங்கக்கிழமையில் நல்ல ஒரு ஆராதனையோடு உங்களை சந்திக்கலாம். இரவு 9 மணி அளவில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். கர்த்தருடைய சித்தமானால் திங்கக்கிழமை இரவு 9 மணி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம். கட்டுகள் உடையும், பில்லி சூன்யங்கள் ஏறியும், கர்த்தருடைய மகிமை இறங்கும். எல்லாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.